வெல்கம் டு சினிதீனி சீரியஸ் வீக் 2. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கோட் பட சென்சாருக்கு போயிட்டு வந்துச்சு. இதோட டியூரேஷன் 3 மணி நேரம் 3 நிமிஷம் சொல்லிட்டாங்க. இதுக்கு இபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்காங்க. இதில் சில பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா கூட சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு விபி வந்து எஸ்கே கூட ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஆல்ரெடி எஸ்கே வந்து லைனப்ஸ் வந்து நிறையா இருக்கு. அது வந்து யார் கூட பண்ண போகிறோம்னா அமரன் முடிச்சுட்டு. ஆமா, நான் இப்போ எஸ்கேயோட அடுத்த படம் அதுவும் என்னன்னா வந்து இப்போ எஸ்கே அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் இருக்கு எஸ்கேக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அவரால் வர முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னுடைய அடுத்த படமா அதுதான் நான் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ லோகேஷ் கனகராஜ் இயக்கி சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படத்தோட காஸ்டிங் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து மலையாள நடிகர் குப்தாடு மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்ச சோபின் நடிக்கிறாரு, நாகார்ஜுனா நடிக்கிறாங்க, ஸ்ருத்திகாசன் நடிக்கிறாங்க, அப்புறம் உபேந்திரான்னு ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கான் கேமியா பண்றதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதுன்னா கங்குவான் படத்தை வந்து போஸ்ட்மான் அஃபீஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணவங்க எதிர்பார்த்தா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வரதுக்கு வந்து அது பட்டாசும் பொங்கலும் கிடையாது, அது படம். சூர்யா தம்பி கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி நடிச்சிருக்க மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது தகவல் வந்திருக்கு. அடுத்து அட்லி டான்ஸ் பண்ற மூவி வந்து 2 ஹீரோஸ் மூவி. இதுல வந்து சல்மான் கான் வந்து கமல்ஹாசன் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கல்கி 2ஓட ஷூட்டிங் வந்து 2025 பாதியில் ஸ்டார்ட் ஆகுமா. அது 3 வருஷம் முடிஞ்சு 2028 கல்கி 2 ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை மூவி வந்து 2012 வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம். அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.